வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து சேனலை ஃபாலோ செய்து எல்லா வீடியோக்களையும் கண்டு ஜோதிட அற்புதங்களையும் ரகசியங்களையும் தெரிந்து கொள்ளுங்கள். ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது ஜோதிடம் என்று சொன்னாலும் கூட ஜோதிடம்தான் உண்மையான விஞ்ஞானம். எல்லா விஞ்ஞானங்களுக்கும் எல்லா அறிவியலுக்கும் தலையானது, கிங் போன்றது. எல்லா அறிவியலுக்கும் மன்னனாக இருப்பது ஜோதிடம்தான், அஸ்ட்ராலஜி தான். அதை பற்றி பார்ப்போம். நமது ஆன்மீகத்தில் உலகம் உருண்டை என்பதை எவ்வளவோ காலங்களுக்கு முன்னாடி நடந்த பாகவதத்தில் அவதாரத்தில் வராக அவதாரம் எடுத்த விஷ்ணு தனது மூக்கில் உள்ள கொம்பில் உருண்டையாக உலகத்தை வைத்து உலகத்தை காப்பாற்றுவது போல சிலைகளையும் படங்களையும் நாம் வெகு காலத்துக்கு முன்பாக படைத்து விட்டோம். கல் சிலைகளில் 4000 5000 ஆண்டுகளுக்கு முன்பே இப்படிப்பட்ட சிலைகளை வராக மூர்த்தியை பற்றி நாம் படித்திருக்கிறோம். அதில் உலகம் உருண்டை என்று தான் சொல்லியிருக்கிறோம். உருண்டையாகத்தான் அங்கே சிலைகளை வடித்திருக்கிறோம். இப்படி நம் நாட்டில் உருண்டையாக வடித்தது 3000 4000 ஆண்டுகளுக்கு முன்பு, 1000 ஆண்டுகளுக்கு முன்பு, 500 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனால் உலகம் உருண்டை என்பதை விஞ்ஞான உலகம் 200 ஆண்டுகளுக்கு 300 ஆண்டுகளுக்கு முன்பு தான் கண்டுபிடித்தது. அதுவரை தட்டையாக இருப்பதாகவும் சதுரமாக இருப்பதாகவும் கோணல் மாடலாக இருப்பதாகவும் என்னென்னவோ சொல்லி சமாளித்து பார்த்தார்கள். இறுதியில் முடிவாக உலகம் உருண்டை, குளோப், பந்து போல் இருக்கும் என்பதை கண்டுபிடித்தார்கள். இதை ஏற்கனவே கண்டுபிடித்து வராக அவதாரத்தில் சொன்னவர்கள் தான் நம் முன்னோர்கள். எனவே நம் முன்னோர்கள் ஆன்மீகத்தில் மட்டுமல்ல, வானவியலிலும் அஸ்ட்ரானமி என்று சொல்லக்கூடிய வானவியலிலும் சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இது சான்று. இதே போன்றுதான் அஸ்ட்ரானமி என்று சொல்லக்கூடிய வானவியலிலிருந்து தான் அஸ்ட்ராலஜி என்று சொல்லக்கூடிய ஜோதிடம் வந்திருக்கிறது. இதை பற்றி விழாவாரியாக நாம் தொடர்ந்து பார்ப்போம். இது ஆன்மீகம் மட்டும் அல்ல, விஞ்ஞானமும் கூட. இது விஞ்ஞான ஜோதிடம், அதாவது ஆன்மீக விஞ்ஞானம். இதை பற்றி விழாவாரியாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.